அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 7.2ல கொஸ்டின் நம்பர் 16 பார்க்குறோம். இன்டகிரேட் e பவர் 2x plus 3 into dx. ஸோ இது வந்து நம்ம ஒரே ஸ்டெப்பில் கூட போட்டுடலாம். ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா e பவர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணோம்னா இன்டகிரேட் e பவர் x into dx is equal to e பவர் x தான். அப்போது e பவர் 2x plus 3 தான் வரும். ஆனால் மேலே இருக்கிற வேல்யூ மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சால் அது என்ன வருதோ அதை டினாமினேட்டரில் போட்டுடணும். ஸோ 2x plus 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நல்லா கவனிங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 வரும், அது இங்கே டினாமினேட்டரில் போடணும் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஆன்சர். ஆனால் ப்ரொசீஜரில் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2x + 3 நம்ம வேறு ஒரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணுறோம் t. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2, 3 கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். ஸோ இப்போ dt/dx, இந்த dx இந்த பக்கம் போட்டோம், dx is equal to 2 இங்கே வந்துட்டோம், dt/2. இப்போ கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. இன்டகரல் e பவர் 2x plus 3 into dx is equal to இன்டகரல் e பவர் 2x plus 3 நம்ம tன்னு எடுத்தோம் இன்ட்டு dxக்கு பதிலாக dt/2ன்னு கிடைக்குது. இந்த 1/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். இன்டகரல் e பவர் t into dt, அகைன் சேம் ஃபார்முலா, e பவர் x into dx இன்டகிரேட் பண்ணால் e பவர் x தான் வரும். அதனால் e பவர் tன்னே எழுதிக்கலாம் ப்ளஸ் c. ஸோ இப்போ என்ன ஆகுது, 1/2 e பவர் t ஓட வேல்யூ 2x plus 3 plus c. ஸோ வருதுங்களா? ஸோ இப்போ 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க. 5 மார்க்ஸில் இந்த மாதிரி இடையில ஏதாவது ஸ்டெப்ஸில் வந்ததுன்னா நம்ம டைரெக்டாக இன்டகிரேட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற வேல்யூஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சால் பண்ணி அதை டினாமினேட்டரில் போடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணி இந்த ப்ரொசீஜர் படி போட வேண்டியதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.